ஜோதிகா வந்து அவங்க கணவர் அப்படின்றதுனால கணவர் மனைவி நீ குப்பை மாதிரி ஒரு படத்தை எடுத்து அதையும் சதிச்சுட்டு போனோம்னா என்ன அர்த்தம்? இதை எப்படி நீ வந்து புலம்புற? நீ புலம்ப வேண்டியது யார்கிட்ட? உன் படக்குழுட்ட போய் புலம்பு, உன் புருஷன்கிட்ட போய் புலம்பு, ப்ரொடியூசர்கிட்ட புலம்பு, டைரக்டர்கிட்ட புலம்பு. நீ வந்து எங்ககிட்ட புலம்பி என்ன பிரயோஜனம்? நாங்கள் ஆடியன்ஸ்பா, நாங்கள் 300 ரூபா கொடுக்குறோம், போய் பார்க்குறோம். உன் படம் குப்பையாக இருந்தால் குப்பைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். வேற ஒரு ஃபேமிலியோட பணமும் அதில் குழந்தை ஞானவேல் ராஜா அவர் வந்து திருமதி சசிகலா அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மகன் விவேக், அவருடைய பணமும் கூட இவர் வந்து வாங்கி ரொட்டேஷன் பண்ணிட்டு இருந்தாரு. திரைப்படங்களோட மட்டும் அவரை இணைத்து பார்ப்பது அப்படின்னு இல்லாமல் நான் வந்து பொது கருத்துக்களை பற்றி நான் பேசுவேன்னு ஆரம்பித்தாங்க இல்லையா, நீ அதை ஆரம்பிச்சதெல்லாம் சூப்பராக இருந்தது. அதை ஆனால் இந்த 3.5 ஆண்டுகள் நீ தொடராமல் இருந்தது தான் இப்போ பிரச்சனை. இப்போ மக்கள் என்ன பார்க்குறாங்க, உன்னை நீ ஒரு ஒருதலை பட்சம் கொண்ட ஒரு ஆள், அப்புறம் நீ என்ன பெரிய புண்ணாக்கு மெசேஜ் எல்லாம் இங்கே கொண்டு வர அப்படின்ற ஒரு வன்மம் அவரே விதைத்து விட்டார் ஒரு சராரணம் மீது. இப்போ இதுக்காக திமுககாரன் போய் தூக்கி வச்சு கொண்டாடி இந்த படத்தை ஓட வச்சானா அவனாலே உட்கார முடியல. அவன் என்ன பண்ணுவான்? இது வேணும்னே ஒரு படத்துல ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை வைக்கிறது. 2-3 ஃபார்முலா இப்ப கையில் எடுத்துட்டாங்க. படம் ரெடி ஆகும் போதே ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லயே இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த விஷயத்தை இங்க வச்சா கான்ட்ரவர்சி ஆகும். கான்ட்ரவர்சி ஆனால் ஃப்ரீ மார்க்கெட்டிங். டீசர்லேயே இதை போட்டோம்னா இதை வச்சு சர்ச்சை ஆகும். இந்து மதத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அப்படி பாஜகவில் இருந்து ஒரு 2 பேர் குரல் கொடுப்பாங்க. ரைட்டு, சரியா? இவங்க குரல் கொடுத்தா அவங்க ஏன் குரல் கொடுக்குறாங்க? இவங்க இந்து மதத்து மேலே அக்கறையினால் கொடுக்குறாங்களா? ஒரு குண்டாக்கு பப்ளிசிட்டி தான். இவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி வேணும், இவங்க கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அதை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணணும், அந்த படத்தை மார்க்கெட் பண்ணுறாங்க. இந்த கூத்து தான் நடந்துச்சு. வணக்கம் இடம்பலம் நேயர்களே. இன்னைக்கு வந்து சினிமா ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸா வந்து சில கருத்துக்களை வந்து சொல்லிடுறாங்க. அதனால ஒரு சார்பு மக்கள் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கிறாங்க. இந்த சினிமா ஸ்டார்ஸ் அவங்களோட படம் வெளியேற வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு எதிரான ஒரு கருத்து நீ சொல்லிட்டு அப்படிங்கிறதுனால அவங்க மேல அந்த படம் நல்லா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ரொம்ப அதிகமாக வன்மத்தை வந்து கக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டவர் தான் இன்னைக்கு சூர்யா அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய கங்குவா திரைப்படத்தை பற்றி அதை குறித்து பல பேர் வச்சுட்டு இருக்க விமர்சனம், அதற்கு அவங்களுடைய ஒய்ஃப் ஜோதிகா வந்து விட்டிருக்கிற ஒரு அறிக்கை, இதை குறித்து தான் வந்து இதுக்கு பின்னாடி அரசியல் குறித்து நம்ம கிஷோர் கேசாமி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். இதே பாத்தீங்களா நான் அது நேத்தி நயன்தாரா தனுஷ் இஷ்யூ பத்தி பேசும்போதே கடைசியில நான் சொன்னேன், சரியா? திருப்பி அதை லைஃப்ல திருப்பி அதெல்லாம் ஞாபகப்படுத்த வேணா பார்த்தா அதை பத்தி ஒரு வீடியோவே பண்ண ஒரு சூழ்நிலை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஜோதிகா தான் எழுதிருக்காங்க நம்மள அந்த சூழ்நிலைக்கு. இல்ல அவங்க ஒரு லெட்டர் இல்ல, எனக்கு அந்த படத்துல முக்கியமா என்ன ஒரு கம்ப்ளைண்ட்னா, இப்ப நம்ம எப்படி பேசிட்டு இருக்கேன் இப்ப வந்து வணக்கம் கிஷோர், வணக்கம் கிஷோர் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ ஃபுல்லாவே பேசிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் அந்த படமே இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெலுங்கு ஆடியன்ஸ்க்காகவும் படம் எடுக்கலாம், பட் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கே படம் எடுத்த மாதிரி இருந்துச்சு அந்த படம். ஸோ அது குறித்த அந்த தெலுங்கு ஆடியன்ஸை அப்ரிஷியேட் பண்ணாங்களா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி வந்து கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இவங்க ஒரு வசூல் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அதில் குறிப்பாக அந்த ஞானவேல் ராஜா அப்படிங்கிறவர் 2000 கோடி அது மாதிரிலாம் கிடைக்கும்லாம் சொல்லியிருந்தாரு. இவங்க நினைச்சதோட பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா சென்டர்லையுமே இந்த படத்துக்கு. எனிவே நீங்கள் அந்த ஜோதிகா அவர்கள் சொன்னதை பற்றி வந்து படிச்சிருப்பீங்க, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, அவங்களுடைய லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிமுடைய நியூவான்சஸ் பற்றி உள்ள நான் ரொம்ப போக விரும்பலை. ஏன்னா அவங்களுடைய கணவருடைய திரைப்படம் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அதை அவங்க பாராட்டாமல் இருக்க மாட்டாங்க. நிச்சயமா, சரியா? இப்போ லால் சலாம் படத்தை வந்து சூப்பர் ஸ்டார் பாராட்டலையா? அவர் சொல்ல முடியுமா என்னுடைய மகளுடைய சூப்பர் ஸ்டார்லாம் யாருனாலும் வீட்டில் அவரை போய் பார்த்து அந்த படத்தை போட்டு காட்டிட்டாங்கன்னா நின்று ஒரு பக்கம் எழுதி பாராட்டிட்டு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புவார். அது அவர் வந்து ஒரு வேற விஷயம். லால் சலாம்ன்றது அவருடைய மகள் எடுத்த திரைப்படம் இல்லையா? படுதோல்வியான ஒரு படம். அந்த படம் அவர் வந்து அது எப்படி அவங்க சொல்லித்தானே ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் ஜோதிகாவுடைய கடிதத்தையும் பார்க்குறேன். ஆனால் அதில் சில விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்னா, படத்துடைய முதல் 1/2 மணி நேரம் தான் வந்து அந்த இறைச்சலாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. சரி, இது வந்து சூர்யாவுக்கு ஜோதிகா வந்து அவங்க கணவர் அப்படின்றதுனால, கணவர் மனைவி அப்படின்றதுனால அவங்க வந்து அந்த பாசத்தோட அவங்க அதை பொறுத்துட்டு சகிச்சு முட்டு கொடுக்குறாங்க. அவங்க கால் பண்ணலாம். அவங்க அந்த 1/2 மணி நேரம் சகிச்சிருக்கலாம். நம்மளுடைய கேள்வி 300 ரூபாய் கொடுக்குறவன் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போறவன் எதுக்கு சகிச்சுக்கணும்? இவ்வளவுதான் நம்மளுடைய கேள்வி. சிம்பிள். சரியா? அவன் 300 ரூபாய் கொடுத்து எதுக்கு போறான்? உன் படத்தை எதுக்கு பார்க்க வரான்? என்ஜாய் பண்றதுக்கு. டு என்ஜாய். அபிமான நடிகர் என்பதனால இருக்கலாம். இப்போ எதுவாக இருந்தாலுமே இது எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் நடக்கக்கூடிய விஷயம். எதிர்பார்ப்புனா என்ன? மினிமம் எதிர்பார்ப்பு அவன் என்டர்டெயின் ஆகணும். இன்னொரு எதிர்பார்ப்பு தன்னுடைய ஆதர்ச நடிகர் படம் நல்லா ஓடணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன எதிர்பார்ப்போட தான் அவன் வரான். சரியா? இந்த எதிர்பார்ப்பை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு திரைப்படமாக அந்த திரைப்படம் இருக்குது அப்படின்னா பிரச்சனை உங்களுக்குள்ள தான்.
இதில் பொதுவில் வந்து நீ வந்து லாவணி கச்சேரி பண்ணுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது, நீ பொதுவில் புலம்புறதுக்கு என்ன அவசியம் இருக்குது, இப்போ இந்த திரைப்படத்தை வந்து செய்ய முடியாமல், அதாவது இந்த படம் ஓட விடாமல் செஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கருத்துக்களை தெரிவித்து, உள்நோக்கத்துடன் கருத்துக்களை தெரிவித்துட்டு. சரி, உங்கள் கணவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் என்னங்க பண்ணாரு? பல்வேறு விஷயங்களுக்காக கருத்து சொன்னாரே, எல்லாம் ஆழ்ந்து சிந்தித்து தான் சொன்னாரா? பல விஷயங்களுக்காக கருத்து சொல்லியிருக்காரு இல்லையா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் அவர் சொல்லலை, கடந்த ஆட்சியின் பொழுது பல விஷயங்கள் குறித்து அவர் கருத்துக்களை தெரிவித்தார். அப்படி அவர் தெரிவித்த கருத்துக்கள் எல்லாம் உண்மையிலேயே ஆழ்ந்து சிந்தித்து தான் சொன்னார். நீங்கள் ஆர்கியூ பண்ண முடியுமா? இதை பேசுங்கன்னு யாரோ எடுத்து கொடுத்து பேசின மாதிரி தானே இருந்தது. ஏன்னா அவ்வளவு ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர் ஏன் 3.5 ஆண்டுகளாக சிந்திக்க மறந்து விட்டாரா? 3.5 வருஷமா அதை பற்றிலாம் சிந்திக்கிறது இல்லையா? இதே பொது பிரச்சனையை பற்றி பேச மாட்டாரா? லாக்அப் மரணங்கள் குறித்து பேச முடிந்த அவரால் இப்போ லாக்அப் மரணங்களே நடக்கலையா? விவசாயிகளுடைய பிரச்சனை குறித்து அவரும் அவர் தம்பியும் விவசாயின்னு ஒரு படம் இருக்காங்க இல்லையா, அதை எடுத்து விவசாயத்தை பற்றி அப்படியெல்லாம் பேசக்கூடியவர்கள் இங்கே மேல்மால விவசாயிகளுடைய போராட்டம் இன்றுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் மீது விபச்சார வழக்கு பதியப்பட்டிருக்கு. விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை போடுறாங்க. போராட்டம் செய்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இதுக்கெல்லாம் வந்து குரல் கொடுக்க முடிஞ்சுதா? ஏன் முடியல? அப்போ இவர் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர் அல்ல. ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் எல்லாவற்றையும் ஒரே தராசில் வைத்து பார்ப்பார்கள். இப்போ என்ன மாதிரி கட்சியுடைய சார்பு இருக்கவங்கன்னு வைங்க, எனக்கு ஒரு கட்சி பிடிக்கும், எனக்கு ஒரு கட்சி பிடிக்காது. இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம், ஆமாம் ஒருதலை பட்சமாக பேசுகிறேன், ஆமாம் நான் ஒருதலை பட்சமாக பேசக்கூடியவன் தான். ஆனால் நீ வந்து ஒரு பொதுவெளியில் இருக்கக்கூடிய பொது பிரச்சனைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு எந்த அரசியல் சார்பும் இல்லாதவன் காமிச்சிக்கிறேன் இல்லையா? அப்படி காண்பித்துக் கொள்ளக்கூடிய நீ 3.5 ஆண்டுகளாக ஏன் வாய் மூடி இருந்தாய்? அப்போ உங்கள் கணவர் செய்யும்போது அது சரின்னு தோணுச்சா? ஒரு அரசாங்கத்தின் மீது களங்கம் விளைவிப்பது, எந்தவித சிந்தனையும் இல்லாமல் கருத்துக்களை தெரிவிப்பது, இதெல்லாம் சரின்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணுவீங்கன்னா இன்னைக்கு உன்னுடைய திரைப்படத்தை பற்றி சகட்டு மேனிக்கு வன்மத்துடனேயே சில பேர் கருத்துக்கள் சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த வன்மத்துடன் சொல்வது என்பது உன் கணவர் செய்தது மாதிரி தானே. உனக்கு வந்தால் மட்டும் ரத்தமா, மற்றவங்களுக்கு வந்தால் அது தக்காளி சட்னியா? இல்லை, நியூட்ரலாக இருந்த ஒரு நடிகர் திமுக வந்து அவரை நிர்பந்திச்சு சில கருத்துக்கள்லாம் சொல்ல வச்சுட்டா மாதிரி தான் இப்போ மக்கள் வந்து பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் தள்ளிக்கிட்டீங்க. அரசியல் கட்சிகள் நிர்பந்தங்களை கொடுக்கும். அரசியல் கட்சிகள் என்றைக்குமே நிர்பந்தங்களை கொடுக்கும். அந்த நிர்பந்தங்களுக்கு நீங்கள் சக்கமாகிடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாட்ஷா படம் வந்தபோது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சில கருத்துக்களை தெரிவித்தார் அப்படின்ட்டு, வெடிகுண்டு கலாச்சாரம் குறித்து சில கருத்துக்களை தெரிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய சர்ச்சையாகி அது முத்துப்படத்தை போய் ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் வந்து ஒரு அறிக்கையை விடுற அளவுக்கு போச்சு. அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா மனோரமா ஆட்சி இறக்கி விடப்பட்டிருப்பார். ரஜினியை பத்தி அவதூறா மிக மோசமாக பேசியிருப்பாங்க, இடங்கள்ல பேசியிருப்பாங்க, அதிமுக மேடைகள்ல பேசியிருப்பாங்க. வடிவேல் மாதிரி அப்போ அவங்க பண்ணாங்க. அதுதான் வரணும். மனோரமா அப்பொழுது பயன்படுத்தப்பட்டார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 2011 வடிவேலை எப்படி வடிவேலும் குஷ்புவும் வச்சு இவங்க வந்து பயங்கரமாக வந்து பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க. அது விஜயகாந்தை தனிப்பட்ட விதத்தில் தாக்கினாங்க. கருணாநிதி அந்த மேடையில் அமர்ந்து ரசித்தார். விஜயகாந்தை தனிப்பட்ட விதத்தில் தாக்குவதை கருணாநிதியை ரசித்தார். சரியா? அப்போது இங்கே வந்துட்டு இந்த ஒரு அரசியல் கட்சிகள் நிர்பந்தம் கொடுப்பது என்பது வழக்கமாக நடக்கக்கூடியது தான். அதுக்கு சக்கம் ஆகக்கூடாது. மனோரமா ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஸ்டார். கிட்டத்தட்ட 1000 படங்களுக்கு மேலே 1500 படங்கள் எனக்கு தெரிஞ்சு நடித்த ஒரு மிகப்பெரிய மட்டும் சொல்ல முடியும். ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஸ்டார்ஸ் இன் கோலிவுட். லெஜெண்ட். அப்படி லெஜெண்டா இருந்ததுனால அவங்களால அந்த சாயத்திலிருந்து வெளியில வர முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஐ திங்க் அருணாச்சலமா ஏதோ ஒரு படத்துல அதுல ரஜினி வந்து பெரிய மனசோட வாய்ப்பு கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. நடிச்சாங்க, 2 பேரும் சேர்ந்து நடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய நட்பு என்பது மீண்டும் சரி செய்யப்பட்டு விட்டது. ஆனால் சூர்யா வந்து இஸ் எ பிக் ஸ்டார் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இட்ஸ் நாட் அ லெஜெண்ட். சரியா? அப்படிங்கும்போது நீ அதுலேருந்து வெளியில் வர முடியாது அவ்வளோ சீக்கிரம். இப்போ நீ போய் அதில் சிக்க வேண்டிய அவசியம் என்ன? வடிவேலுக்கு நடந்த விஷயம் பார்க்குறீங்கல்ல, அதுக்கப்புறம் எழுந்து வரவே முடியாது. அப்போ நீங்கள் வந்துட்டு அதில் போய் நீங்கள் ஏன் போய் சிக்கணும்? நீங்கள் வந்து எல்லாருக்கும் பிடித்தவர் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நடிகராக வரணும்னா நீங்கள் நினைப்பீங்க. நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் அப்படின்னு போட்டு ஏன் ஒரு சார்பு கருத்துக்களை தெரிவிப்பது அப்படின்னு இறங்கி ஏன் அடி வாங்குறீங்க? நீங்க தெரிவிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. இது ஒரு ஃப்ரீ சொசைட்டி. நீங்க யார் வேணாலும் எந்த கருத்தை வேண்டுமானாலும், பட் எல்லா தரப்பு குற்றத்தையும் நீங்க வந்து சுட்டி காட்டி அப்போ அந்த விமர்சனங்கள் எல்லா பக்கத்துலேருந்து வரதான் செய்யும். நீங்க பண்ணதெல்லாம் நியாயமா? ஒரு கேலண்டர்ல வேணும்னே அக்னி சட்டியை வச்சிங்க, இல்லை அது தவறு தான். என்ன வேணும்னே அதை வச்சிங்க. ஒரு குறிப்பிட்ட சாதியை தவறாக சித்தரித்து காமிச்சிங்க. இப்படியெல்லாம் நீங்க செஞ்சதெல்லாம் வந்து மக்கள் எல்லாத்தையும் சகிச்சுட்டு போனாங்கல்ல. இன்னைக்கு உங்களுடைய ஆனால் அதெல்லாம் கூட சகிச்சுட்டு போகலாம்.
நீ குப்பை மாதிரி ஒரு படத்தை எடுத்து அதையும் சகிச்சுட்டு போனோம்னா என்ன அர்த்தம்? இதை எப்படி நீ வந்து புலம்புற? நீ புலம்ப வேண்டியது யார்கிட்ட? உன் படக்குழுட்ட போய் புலம்பு, உன் புருஷன்கிட்ட போய் புலம்பு, ப்ரொடியூசர்கிட்ட புலம்பு, டைரக்டர்கிட்ட புலம்பு. இவங்கெல்லாம் தலைமறைவாக இருக்காங்கன்றதுனால நீ வந்து எங்ககிட்ட புலம்பி என்ன பிரயோஜனம்? நாங்கள் ஆடியன்ஸ்பா, நாங்கள் 300 ரூபா கொடுக்குறோம், போய் பார்க்குறோம். உன் படம் குப்பையாக இருந்தால் குப்பைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். வி ஆர் கிவிங் மணி இல்லையா? 300 ரூபா கொடுத்து நான் நியாயமாக நான் புலம்பி இருக்கணும் பக்கம் பக்கமாக. அதுவும் பண்றாங்க மக்கள் எல்லாம். நான் புலம்பி இருக்கணும், காரி துப்பி இருக்கணும். இல்லைங்க, இது சின்ன விஷயம் என்னன்னா இதுல அவங்க சொன்னதுல ஒரு உண்மை இருக்குங்க. நிறைய பேர் புலம்பிருக்காங்க, படம் சரியான ரிசல்ட் இல்லை, நான் பார்த்ததுனால என்னுடைய கருத்தும் படம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான். ஏன்னா அவங்க கொடுத்த பில்டப் அப்படி 2 வருஷம் அந்த படத்தோட கிராபிக்ஸ் அப்படி பண்ணிருக்காங்க, சூர்யா இது பண்ணிருக்காரு, சூர்யா வந்து உழைச்சிருக்காருங்க. பட் அந்த படம் as a ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அது மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணல. நான் என்ன பண்ண போறேன்? நான் ஜோதிகா சொன்னதுல எது கரெக்ட்னு சொல்றேன், அந்த படம் ரிலீஸ் ஆச்சுங்க, ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகல, இவ்வளவு பக்கத்துக்கு வந்து அந்த படத்தை பத்தி நெகட்டிவா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுல எந்த அளவுக்கு உண்மையா பார்த்துட்டு எழுதினாங்களோ, ஜோதிகா சொன்ன மாதிரி வன்மத்தை வந்து சூர்யா மேல கக்கறதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு அது யார் வர வச்சுட்டது? டபுள் மீனிங் டயலாக் உள்ள படம், பெண்கள் பின்னாடி போற மாதிரி காமிக்கிற படம், அது மட்டும் தான் ஓடும். சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்ற வந்து சூர்யா போன்ற நபர்கள் முயற்சி செஞ்சுக்காங்க. வேணும்ட்டே இது வந்து பெண்களை இரட்டை அர்த்தத்தில் பேசக்கூடிய படங்கள் எல்லாம் நடிக்கவே இல்லையா? பின்னால மாறிட்டாங்க. என்ன நீங்க என்ன மாறுறது? உங்களோட மார்க்கெட் போனதுக்கு அப்புறமா? மார்க்கெட் எடுத்த வரைக்கும் அந்த மாதிரி படங்களை தான் நடிச்சிருந்தீங்க. மார்க்கெட் போனதுக்கப்புறம் மாற்றிடுவீங்களா? ஸ்டாக்கிங் மாதிரியான படங்கள்லாம் வருதுன்னு. ஸ்டாக்கிங் மாதிரியான படங்களை நீங்கள் நடிச்சதே இல்லையா? குஷி என்ன படம்? ஸ்டாக்கிங் தானே? ஸ்டாக்கிங்கும் இருக்கும். அப்புறம் எவ்வளோ படங்கள் இந்த மாதிரி நான் சொல்ல காமிக்க முடியும்? ஸோ ஏதாவது நீ உன் லெக்சர் எல்லாம் நீ வந்து உனக்குள்ளே வச்சுக்கோ, சரியா? நாங்கள் கேட்குறது நான் வந்து இந்த மதம் சார்ந்த உன்னுடைய சில கருத்துக்கள், தற்கொலைத்தனமான கருத்துக்கள், அதுக்குள்ளாமே நான் கோவில் கட்டுறது போலங்க, அதெல்லாம் தேவையில்லாதுங்க. நான் கேட்குறது ரொம்ப சிம்பிள். படம் ஒன்று எடுக்கிற, நீ 300 கோடியில் எடு, 400 கோடியில் எடு, 30 லட்சத்துக்கு எடு, அது எங்கள் பிரச்சனை கிடையாது. படம் நல்லா இல்லைன்னா, குப்பையாக இருக்குன்னா குப்பைன்னு சொன்னால் அது ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை நீ வளர்த்துக்க. அடுத்த வாட்டி நல்ல படமாக கொடுக்கப்பாரு. நீ 5 இதே குப்பையை தான் வந்து உருட்டிக்கிட்டு இருக்க. இல்லை 10 வருஷமா ஒரு தியேட்டர் கில் ஹிட் வந்து கொடுக்க முடியல அவரால். அது யாரோட பிரச்சனை? யாரோட பிரச்சனை? என் கணவர் உழைக்கிறாருன்னா எல்லாரும் தான் உழைக்கிறாங்க. எல்லாரும் தான் உழைக்கிறாங்க. உன் கணவர் 30-40 கோடி வாங்கிட்டு உழைக்கிறாரு, மற்றவன்லாம் கிடைக்க டெய்லி தினக்கூலிக்கு உழைக்கிறான், மூட்டை தூக்குறவன் கூட உழைக்கிறான். எந்த விதத்தில் அவன் வந்து உனக்கு குறைஞ்சி போயிட்டான்? ஒன்றும் கிடையாது. அவன் உழைக்கிறான், அவன் சுயமாக உழைக்கிறான், அவன் உடல் உழைப்பை போடுறான், அவன் கூலி வாங்கிட்டு போகிறான், அன்றைக்கி கூலிக்கு அவனால் என்ன சாப்பிட முடியுதோ சாப்பிட்டு போகிறான். அது மாதிரி எல்லாரும் தான் உழைக்கிறாங்க. இல்லை யாருமே இங்கே எல்லோரும் உழைக்காமல் வந்திருக்காங்களான்னு அப்படிலாம் கிடையாது. நீ சப்ஜெக்ட்டுக்கு வா. நீ உழைச்சா எனக்கு என்ன, நீ உழைக்கலன்னா எனக்கு என்ன? படம் நான் 3 மணி நேரம் வந்து பார்க்குறேன், இல்லை 2.5 மணி நேரம் நான் பார்க்குறேன், இந்த படம் குப்பையாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். என் நேரம் என் காசுக்கு வர்த்தா இருக்கான்னு தான் பார்ப்பேன். அவ்வளோதான் நான் பார்ப்பேன். இதுக்கு மேலே நான் ஏன் யோசிக்கணும்? எனக்கு என்ன வந்துச்சு? சூர்யா உழைச்சா எனக்கு என்ன, உழைக்கலன்னா எனக்கு என்ன? ஹவு டஸ் இட் மேக் எனி டிஃபரன்ஸ் டு பி? இது வந்து இந்த விக்ரம் சொல்வார் இல்லையா, இந்த படத்துக்கு அப்படியே இப்படி உழைத்தார், அப்படி நீ எப்படி வேணா உழைப்பா, படம் பார்க்குற மாதிரி இருக்கணுமே. நிச்சயமா படம் பார்க்குற மாதிரி இல்லை, நீ எப்படி உழைச்சி எங்களுக்கு என்ன? இல்லை முக்கியமாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த படம் வந்து ஆந்திராலையும் பெரிய லெவலில் வந்து வரவேற்பை பெறணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் மாட்டிக்கிறதுனால இந்த லட்டு இஷ்யூவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி 2 பேருமே மன்னிப்பு கேட்டாங்க. அப்போ கூட தமிழ்நாட்டில் நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் தான் தப்பே பண்ணலையே, ஏன் மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தில் சூர்யா வந்து மாட்டிக்கிட்டாரு. அவங்க தேவைன்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, மன்னிப்பு மட்டும் இல்லை, தேவை என்று வந்தால் இவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார். இல்லைங்க, ஒரு 100 கோடிக்கு மேலே வந்து கொள்கை குன்றுகளா இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ண மாட்டான். ஐ டோன்ட் வாண்ட் டு போகணும்னா ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகலாம். இப்போ எம்ஆர் ராதாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உண்மையாகவே கொள்கை குன்றாக இருந்தார். அவர் கொள்கையை நம்ம ஏற்றுக்காம போகிறோம் வேற விஷயம். அவரோட கொள்கைக்கு உண்மையாக இருந்தார், கொள்கைக்கு அவர் நேர்மையாக இருந்தார். பிரச்சனை எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவருடைய கொள்கைக்கு அவர் நேர்மையாக இருந்தார். அவர் படத்தில் சில விஷயங்கள் இருக்காதுன்னா இருக்காது, மது இருந்த விஷயம் இருக்காதுன்னா இருக்காது, சீரை பிடிக்கின்ற விஷயம் இருக்காதுன்னா இருக்காது, பட் வேற சில விஷயங்கள்லாம் இருக்கும். அது எது வேணா இருக்கலாம், விரும்பிதானே மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் அவருடைய கொள்கையில் அவர் கிளியராக இருக்காருல்ல. நிச்சயமா வேற எது வேணா இருக்கலாம். வேற என்னத்துக்கு இப்போ ஆண் பெண் காதல் எதுக்கு இருக்கு? நான் அதை சொல்லுங்க, சண்டை காட்சிகள்லாம் இருக்கும் சொல்லுங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. எம்ஜிஆரும் சண்டை, வேற என்ன சண்டை தான் போடணும், வேற என்ன பண்ண முடியும்? ஸோ இது எல்லாமே எல்லா திரைப்படங்களையும் இருக்கக்கூடியதான். என்டர்டெயின்மெண்ட் வந்துட்டாலே தேர் தேட் என்டர்டெயின் பீப்புள். மக்களை பொழுதுபோக்காக, மக்களை குஷிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது தான் திரைப்படங்கள் அப்படின்ட்டு. மேபி அதில் விழிப்புணர்வும் பண்ணலாம், சரியா? நீ வந்து மெசேஜ் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்னு ஒவ்வொரு படத்தையும் கொண்டு வரல. அப்போ நீ கொண்டு வரும்போது உள்ளர்த்தத்தோடு நீ சில பேரை நீ தாக்கும் பொழுது அந்த பிளாட்ஃபார்மை நீ தவறாக பயன்படுத்தினு தானே எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு அக்னி சட்டி நீ ஏன் காமிச்ச? இல்லை, அதுக்கு டோட்டலி ஆப்போசிட்டாக காமிச்சிட்டாங்க. இத்தனைக்கும் அந்த சமூகத்தை சார்ந்தவங்க தான் உதவி இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன் நான். நீ ஏன் பண்ண?
அப்போ உன்னுடைய உள்நோக்கம் என்ன? இதை வைத்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி தன்னுடைய படத்தை ஓட்டணுன்றதும் ஒரு நோக்கமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ அந்த 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 சாதியினர் கொதித்து எழுதுவாங்க. அவங்க கொதித்து எழுந்தால் உடனே இது பற்றி மார்க்கெட்டிங் ஆகும். மக்களுடைய அதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்தோடைய கான்ட்ரோவர்சி, ஒரு குறிப்பிட்ட மதத்தை பற்றி பேசிட்டா இதெல்லாம் இவங்க வேணும்னே படத்தில் வைக்கிறாங்க. அதாவது நம்ம நயன்தாரா போட்ட அந்த ட்வீட் மாதிரி சொல்றீங்க. இது வேணும்னே ஒரு படத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை வைக்கிறது. ஏன் வைக்கிறது தெரியுமா? 2-3 ஃபார்முலா இப்போ கையில் எடுத்துட்டாங்க. படம் ரெடி ஆகும் போதே ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லேயே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விஷயத்தை இங்கே வச்சா கான்ட்ரவர்சி ஆகும். கான்ட்ரவர்சி ஆனால் ஃப்ரீ மார்க்கெட்டிங். அதை வச்சு ஒரு 4 நாள் பேசுவாங்க. சரியா? ஸோ டீசர்லேயே நம்ம இதை போட்டுருவோம். டீசர்லேயே இதை போட்டோம்னா இதை வச்சு சர்ச்சை ஆகும். இப்போ எப்படியும் இப்போ சப்போஸ் ஒரு இந்து மதத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அப்படி பாஜகலேருந்து ஒரு 2 பேர் குரல் கொடுப்பாங்க. ரைட்டு. சரியா? இவங்க குரல் கொடுத்தா அவங்க ஏன் குரல் கொடுக்குறாங்க? இவங்க இந்து மதத்து மேலே அக்கறையினால் கொடுக்குறாங்களா? ஒரு குண்டாக்கு பப்ளிசிட்டி தான். இவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி வேணும், இவங்க கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அதை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணணும், அந்த படத்தை மார்க்கெட் பண்ணுறாங்க. இந்த கூத்து தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா? அப்போ நீ ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லேயே திட்டமிடுறீங்க. இல்ல அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதை ஏன் நீங்க திட்டமிடுறீங்க? இனி இப்ப இவங்க ஜோதிகா சொல்றாங்க இல்லையா, இந்த திட்டமிட்டு படம் ஆரம்பிச்சு 1/2 hour எல்லாமே நீங்க வந்து எழுத ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொல்றல. ஓகே, லெட் அஸ் டேக் இட் அட் ஃபேஸ் வேல்யூ. சரி, அப்படி நடக்குதுன்னே வச்சுப்போம். இப்படி நடப்பது தவறுன்னே வச்சுப்போம். நீங்க ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி நாங்கள் இதை நுழைச்சி இதை கான்ட்ரவர்சி ஆக்கி இதன் மூலமாக நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுவோம்னு நினைக்கிறது இது தப்பு இல்லையா? கண்டிப்பா தப்பு. அப்புறம் இல்லை, இப்போ இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட 2 விஷயம் மட்டும் சுருக்கமாக பேசிட்டு போயிடலாம். இப்போ உங்களோட நண்பர் மாரிதாஸ் கூட ஒரு காணொலியில் வந்து இவங்க சொல்றதெல்லாம் போய் இவங்க சொன்ன பட்ஜெட் இந்த படத்துக்கு செலவு பண்ணல, ரொம்ப கம்மியான காசு தான் செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் குறித்து ஞானவேல் ராஜா ஒரு டூபியஸ் கேரக்டர். நான் திருப்பி சொல்றேன், சரியா? அவர் சொல்ற சூர்யாவுடைய பணம் தான் புழங்குதுன்னு இல்லை. நான் சொல்றேன் வேற ஒரு ஃபேமிலியோட பணமும் அதில் புழங்குது. ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க. வேற ஃபேமிலியோட பணம் வந்து ஞானவேல் ராஜா, நான் சொல்கிறது 2015, 16, 17 இந்த காலகட்டங்களில் அவர் வந்து திருமதி சசிகலா அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மகன் விவேக், அவருடைய பணமும் கூட இவர் வந்து வாங்கி ரொட்டேஷன் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு. ஹவு மச் ஆஃப் இட் இஸ் ட்ரூ ஐ டோன்ட் நோ. பட் நம்பகத்தகுந்த சோர்சஸ்லேருந்து வரக்கூடியது. அந்த பணமே நிறைய அங்கே இருந்தது, திருப்பி தரவே இல்லை அவர் அப்படின்னு ஒரு கூற்றும் இருந்தது. இது எவ்வளோ தூரம் உண்மைன்றது நமக்கு தெரியாது. பட் இப்படி ஒரு தகவல் வந்தது. ஸோ ஞானவேல் ராஜா வந்து பெரிய ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்லாம் ஒன்றும் கிடையாது. இவன் குடும்பத்துக்கு ஒரு பினாமி வேணுன்ற மாதிரி தான் இவங்க வச்சுருந்தாங்க. இது சூர்யா குடும்பத்திற்கு ஒரு பினாமி தேவை. இவர்கள் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குகிறார்கள். நான் திருப்பி இப்பவும் சொல்கிறேன், அன்னைக்கு வைத்த குற்றச்சாட்டை தான் இன்றைக்கும் சொல்கிறேன். அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த அகரம் ஃபவுண்டேஷனில் வரக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸே வந்து டூபியஸ் டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய என்னால் அதாவது சந்தேகத்துக்குரிய வகையில் இருக்குது. அதாவது கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு இது போன்ற ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்குது. சரியா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலேருந்து தான் அந்த ஞானவேல் ராஜா வராப்பில். இவர் ஒன்றும் பெரிய ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர் கிடையாது. அந்த காலங்களில் உங்களுக்கு ஏவிஎம், விகடன் இந்த மாதிரியான குரூப் எல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸாக இருந்தாங்க. யார் ஜெமினி, இவங்கெல்லாம் வந்து எஸ்எஸ் வாசனாக இருக்கட்டும், ஏவிஎம்மாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், இந்த மாதிரி தேவர ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸாக இருந்தாங்க. தயாரிப்பாளர்களாக இவர்கள் திரைப்படங்களை தயாரிப்பது என்பதனே முழு நேர ப்ரொஃபஷனாக வச்சுட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. இதெல்லாம் எவந்தோ பணம், பினாமி. இல்லைங்க, இன்றைக்கி இருக்க அவன் பேர் என்ன, ரெட் ஜெயண்ட், இது என்ன ப்ரொஃபஷனல் ப்ரொடக்ஷன் கம்பெனியா? இல்லை, இது கொள்ளையடிச்ச பணத்தை ஒரு பினாமியாக ஒரு ஆர்கனைசேஷனாக ஏற்படுத்தி இந்த ஆர்கனைசேஷனை வச்சு படங்களை எடுக்கிற பேர் வாஷிங் மிஷின் மாதிரி பயன்படுத்துறாங்க. வேற ஒன்றுமே கிடையாது. சரி, இப்போ கடைசியாக ஒரே ஒரு விஷயங்க, சூர்யா அவர்கள் இந்த ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே சிக்கிக்கிட்டார் இல்லையா, அதுல இருந்து மீண்டு வருவாரா இல்லை இதே மாதிரி ஒரு முத்திரை வந்து அவரோட படங்கள் கொடுத்துட்டே இருக்கு? அவர் கையில் கேட்டு வந்து அவர் மேலே அவர் கையில் தான் இருக்கு. சரி, அவருடைய திரைப்படங்கள் நல்லா இருந்தால் மக்கள் பாராட்ட போகிறாங்க, அவர் திரைப்படம் நல்லா இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு ஒரு பிரச்சனையும் அவர் இழுத்து போட்டுக்கிறார். என்னென்னா, அவர் திரைப்படங்களோட மட்டும் அவரை இணைத்து பார்ப்பது அப்படின்னு இல்லாமல், நான் வந்து பொது கருத்துக்களை பற்றி நான் பேசுவேன்னு ஆரம்பித்தாங்க இல்லையா, நீ அதை ஆரம்பிச்சதெல்லாம் சூப்பராக இருந்தது. அதை ஆனால் இந்த 3.5 ஆண்டுகள் நீ தொடராமல் இருந்தது தான் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ மக்கள் என்ன பார்க்குறாங்க, நீ ஒரு ஒருதலை பட்சம் கொண்ட ஒரு ஆள், அப்புறம் நீ என்ன பெரிய புண்ணாக்கு மெசேஜெல்லாம் இங்கே கொண்டு வர அப்படின்ற ஒரு வன்மம் அவரே விதைத்து விட்டார் ஒரு சாரார் மீது. இப்போ இதுக்காக திமுககாரன் போய் தூக்கி வச்சு கொண்டாடி இந்த படத்தை ஓட வச்சானா அவனாலே உட்கார முடியல. அவன் என்ன பண்ணுவான்? திமுககாரன் போய் உட்கார்ந்தாலும் அவனாலையும் உட்கார முடியணும்ல. அது வெறும் ஒரு டெசிபிள் காம்படிஷன் மாதிரி இவன் ஒருத்தன் கத்துவான் அவன் ஒருத்தன் கத்துவான்னு இருந்ததுன்னா, படம் முழுக்க இருந்ததுன்னா, அது திமுககாரன் எப்படி பார்ப்பான்? அப்படி ஓட வச்சு திமுககாரன் போய் உட்காந்து ஒரு 3 மணி நேரம் கடுங்காவல் தண்டனை மாதிரி திமுககாரன் உட்காந்து தண்டிக்கப்பட்டால் நான் பாராட்டுவேன்.
சரியா, அது வேற விஷயம். பட் அவனாலே ஒன்றும் பண்ண முடியல, உனக்கு முட்டு கொடுக்க முடியல, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே திணறாங்க. அப்போ அந்த லெவலில் தான் உன்னுடைய அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் உன்னுடைய கிரியேட்டிவிட்டி. பிகாஸ் ஐ பிலீவ் சில படங்கள்லாம் பார்த்துருக்கேன். நந்தா இஸ் a great good actor, படங்கள்லாம் பார்த்துருக்கேன். வேற நல்ல ஆர்டிஸ்ட். சூர்யா இஸ் a good actor. நல்ல ஒரு பாலாவுடைய திரைப்படங்கள்லாம் நல்லா அவருடைய டேலண்ட் வெளியில் வந்ததுன்றது நம்மளால் பார்க்க முடிந்தது. அண்ட் ஒரு கமர்ஷியல் ஸ்டாராகவும் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கம் மாதிரியான படத்துலலாம் நல்லா அவருடைய ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மர் தான், இல்லைன்னா இருக்க முடியாது. பட் அவருக்கான பிரச்சனைகளே இழுத்து வைத்துக் கொண்டார். இன்னைக்கு வந்து மக்கள் வச்சு செய்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ வருங்காலத்தில் வரக்கூடிய அந்த ஆக்டர்ஸாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்களாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நீங்கள் சொன்னீங்க மனோரமா, வடிவேல், இப்போ சூர்யா மாதிரி ஆட்கள்லாம் பார்த்து வந்து ஒரு பாடத்தை வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து புரிஞ்சுக்க முடியுது. மிக்க நன்றி உங்களோட பல்கு. தேங்க்யூ.